வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. நம்ம தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் அற்புதமான திருக்கோவில்களுடைய வரலாறுலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவிலுக்கு பின்னணியிலும் அழகழகான வரலாறு இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் இசையான வரலாறும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு கோவிலில் நம்மளுடைய மனித மூளைக்கும் அப்பாற்பட்ட சில சக்திகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கோவிலில் இதெல்லாம் எப்படி வடிவமைச்சாங்க அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய பல கோவில்கள் இருக்குது. ஒரு தூணில் சான்ற சத்தம் கேட்குறதும் இன்னொரு தூணில் ரீங்கிற சத்தம் கேட்குறதும் அந்த சப்த ஸ்வரங்கள் நிறைந்த அந்த தூண்களை நம்ம தொடும்போதே அந்த சத்தம் கேட்குறதும் எவ்வளவு வியப்பூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? இந்த அனுபவத்தை நீங்களும் உணரணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நாம் செல்ல வேண்டிய கோவில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் அமைந்திருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவில் தான். எல்லாருக்குமே நெல்லையப்பர் கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்கும். இதற்கு பின்னாடியும் ஒரு அற்புதமான வரலாறு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி நகரத்துக்குனே ஒரு வரலாறு இருக்கு. இந்த பெயர் உருவாகிறதுக்கு முன்னாடி என்ன பெயரா இருந்தது அப்படிங்கிற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள். வாங்க அம்மா சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்போவுமே ஒரு கோவில் இருக்கு அப்படின்னா அந்த இடமே அந்த கோவிலால் பிரபலம் அடைகிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு சில இடங்கள் அந்த இடத்துக்குனே அந்த பெயர் மாற்றி அமைக்கப்படுற அளவுக்கு அந்த வரலாறு ஆழமாக இருக்கிறதையும் பார்க்குறோம். இங்கே ரெண்டுமே இருக்குது. திருநெல்வேலி ஊர் பெயர் காரணமும் இருக்குது, அதே சமயம் நெல்லையப்பர் அங்கே வந்ததுக்கான ஒரு வரலாறும் இருக்கு இல்லையா? அதை நம்ம நேயர்களுக்காக கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஒரு அந்தனர் அவர் பார்த்தீங்கன்னா தினமும் சிவபெருமானுக்கு, அங்கே நெல்லையப்பர் கோயில் உள்ள சிவபெருமானுக்கு அது வரைக்கும் அவருடைய பேர், நெல்லையப்பருடைய பேர் வேணுநாதா. ஏன் அந்த வேணுநாதா அப்படிங்கிற பேர் வந்துச்சுன்னா, மூலிகை தோட்டம் நிறைந்த ஒரு காடு, அந்த காட்டில் அவர் நெல்லையப்பர் உருவாகியிருப்பார். அதனால அந்த மூலிகை காடு நிறைந்த அந்த இடத்துக்கு தான் வேணுநாதா அப்படிங்கிற பேருடன் அவர் தொடங்க ஆரம்பித்தார். அந்த வேணுநாதா கோயிலில் இவர் என்ன பண்ணுவார், அந்த வேணுநாதாவுக்கு எப்போவுமே பிரசாதம் அவர் கையால் வச்சு பழக்கம். அது எப்படின்னா ஒவ்வொரு டைம் போய் எடுத்து கையேந்தி பிச்சை எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அதை காய போட்டு குத்தி அப்புறமா அது பிரசாதம் படைப்பார். அந்த காலத்தில் சிவனடியார்கள் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அதனால் இவர் என்னென்னா அந்த ஒவ்வொரு இடத்துலையா போய் வாங்கி கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வெயில் அடிச்சிருக்கு காய போட்டுட்டு குளிச்சுட்டு பிரசாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு சிந்துபோந்துறை அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் குளிக்க போயிருக்கார். அந்த கோயில் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அந்த இடத்துல போய் குளிக்க போயிருக்கார். இப்போ போயிட்டு நடந்து வரணும். அங்கே போய் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மழை மேகமூட்டத்துடன் இருக்குது. மழை பெய்ய போகுதுன்னு தெரிஞ்சோடனே மழை பெய்யுது. அவர் குளிச்சுட்டு வெளியே வர்றதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவர் அந்த பாதியிலே குளிக்கிறத விட்டுட்டு குடுக்குடுன்னு ஓடி வர்றாரு. அதுக்குள்ளே மழை ரொம்ப பயங்கரமாக ஊற்றிடுது. ஐயோ, சிவபெருமானுக்கு நம்மளால் பிரசாதம் வைக்க முடியாது, வேணுநாதாருக்கு பிரசாதம் வைக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ ஸ்பீடாக பார்த்தா தண்ணி பயங்கரமாக ரொம்ப ஸ்பீடாக எல்லா பக்கமும் அந்த தண்ணி ஓடுது. எல்லா பக்கமும் ஓடிட்டு வருது. எல்லா பக்கமும் ஓடிட்டு வரும்போது அந்த இடம், அந்த நெல் காயப்பட்ட இடம் மட்டும் தண்ணி ஓடுற தண்ணியும் அதுக்கிட்ட வரல. அதே சமயம் மழை கொஞ்சம் கூட அந்த நெல் மேலே விழலை. அந்த நெல் காயப்பட்ட இடத்தில் வெயிலின் தாக்கம் இருக்குது. அந்த நெல் காயப்போட்ட இடத்துல மட்டும் வெயில் இருக்குது. மற்ற எல்லா இடமும் அதை சுற்றி நீர் ஓடுது, எல்லாமே பண்ணுது. அந்த நெல் காயப்போட்ட இடத்துல மட்டும் இதை பார்த்தோன்னே அவருக்கு அதிசயமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் அடைஞ்சி ராஜாக்கிட்ட போய் சொல்கிறாரு. அந்த ஊர் ராஜா உடனே பார்த்துட்டு அதிலிருந்து, அதாவது அந்த நெல், அதாவது திருநெல்வேலினாலே நெல் விளையும் பூமி, நெல் களஞ்சியம் தான் அது. நிறைய நெல்மணிகள் தான் விளையும். அந்த இடத்த நெல்மணிகள் விவசாயமே நெல்மணியில் உருவாக்கப்பட்டது தான். அப்போங்கும்போது அந்த நெல்லை பாதுகாக்கக்கூடிய சிவன் இங்கே இருக்கிறதுனால இங்கே நெல்வேலி அப்படிங்கிற மாதிரி எடுத்தாங்க. அந்த நெல்லை வேலி காப்பாற்றினால நெல்வேலி அப்படிங்கிறது. இந்த நெல்வேலி அப்படிங்கிறது அதை திருங்கிற மரியாதையுடன், எப்போவுமே தமிழ் பெயர் திரு, நம்ம சான்ஸ்கிரிட்டில் ஸ்ரீ அப்படிம்போம். இங்கே திருநெல்வேலி அப்படிங்கிற மாதிரி அதை மரியாதையுடன் அதை மாற்றி திருநெல்வேலியாக, அதாவது
நெல்லை பாதுகாக்கக்கூடிய ஒரு அதாவது தனம் அந்த இதை வந்து நெற்களஞ்சியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஊராக அது மாறப்பட்டது அப்படிங்கிறது முக்கியமானது. அதுக்கு முன்னாடி வேணு நகரியா இருந்தது. ஆமா, வேணுநாதர் அப்படின்னு அந்த வேணுநாதர் தான் இருந்தது. அந்த கோயில் பேர் வேணுநாதர் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நெல்லை காக்க சிவன் வந்ததுனால் இது வந்து அதாவது கடவுளால் காக்கப்பட்ட ஒரு ஊர் அப்படிங்கிறதுனால திருநெல்வேலி அப்படிங்கிற மாதிரி மாறுச்சு அப்படிம்பாங்க. சூப்பர். ஏன்னா எப்பவுமே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு வரலாறு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம், பெயர் காரணமும் இருக்கும். ஆனா இங்க வந்து நம்மளுடைய சிவபெருமானுடைய ஒரு திருவிளையாடல். நான் இங்க இருக்கேன்ப்பா இந்த ஊரை பாதுகாக்கிறதுக்கு. குறிப்பா நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம், விவசாயத்தை பாதுகாக்கணும், அந்த நெல் மணிகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோட அந்த திருவிளையாடலையும் அவர் நிகழ்த்தி இருக்கிறாரு. இன்றளவும் நமக்கு திருநெல்வேலி அப்படிங்கிற அந்த ஊரு நிதர்சனமா இருக்கிறத நம்மள பார்க்க முடியுது. ஆனா நெல்லையப்பர் அங்க எப்படி வந்தாரு? இந்த நெல்லையப்பர் அந்த திருநெல்வேலியில வேணுநாதர் முதல்ல எப்படி உருவானாரு அப்படிங்கிறது, அந்த நெல்லையப்பன் அது வந்து வேணுநாதர் இவர் எப்படி இந்த இடத்துல உருவானாரு அப்படின்னு பார்த்தா, காந்திமதி அம்மன் தவம் இருக்கிறா. அதாவது பூலோகம் வந்தால் பூலோகம் வந்து தவத்தில் இருக்கிறா. அகஸ்தியர் வந்து இந்த இடத்துக்கு வருவார். அதாவது அங்கே திருக்கல்யாணம் நடக்கும் கைலாசத்தில். யாருக்கு? சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். அந்த சமயத்தில் வந்து அகஸ்தியர் வந்து எல்லா தேவர்கள் எல்லாருமே அங்கே கூடிடுவாங்க கைலாசத்தில். அப்போ வந்து தெற்கு பகுதி வந்து மேலே அப்படியே எழும்பும், அப்படி நிலக்கொள்ளையர் மாதிரி இதாகும். அப்போங்கும்போது தெற்கு பகுதியை பாதுகாக்க ஒரு ஆள் போன அந்த அங்கே உள்ள வெயிட்டை, வடக்கில் உள்ள எல்லா தேவரும் கூடனா அங்கே வெயிட்டு கூடிருச்சு. அதனால தெற்கு பகுதி கொஞ்சம் நிலக்குலையுது. அப்போங்கும்போது அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பலமான ஆள் வேணும் அப்படின்னா அகஸ்தியரை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அகஸ்தியரை வந்து அங்கே அனுப்புனாங்க. அகஸ்தியரை அனுப்பும்போது அகஸ்தியர் சொல்வார், நான் அந்த திருக்குளத்தை பார்க்க வேண்டாமா, என்ன அங்கே அனுப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். நீ அங்கே போன பிறகு தான் கல்யாணம் நடக்கும். ஆனால் நீ அங்கே போகும்போது நாங்கள் 2 பேரும் காட்சி கொடுப்போம், அம்மை அப்பனமாக உனக்கு காட்சி கொடுக்குறோம். அந்த காட்சியை நீ பார்ப்ப, திருமண கோலம். எனக்காக தனிப்பட்ட முறையில் நீங்கள் அந்த கோலத்தை எனக்கு காட்சியாக கொடுக்குறீங்கன்னா நான் கண்டிப்பாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய், அதனால தான் அந்த இடத்துல வந்து அகஸ்தியர்லாம் வந்து அகஸ்தியர் ஃபால்ஸ் அதெல்லாம் திருநெல்வேலியில் தான் அது முக்கால்வாசி அங்கே தான் இருக்குது. அதனால் அந்த இடத்துல அகஸ்தியர் தவம் இருந்தார். அகஸ்தியர் தன் மனைவியுடன் இருந்தது. மேற்கு தொடர்ச்சி மலையுடன் அகஸ்தியருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கும். அதெல்லாமே அந்த திருநெல்வேலியில் இருக்குது. அப்போங்கும்போது அந்த காட்சி கொடுத்த அந்த திருமண கோலத்தை தான் நெல்லையப்பனும் காந்திமதியும் திருமண கோல காட்சி அப்படிம்போம். இது ஒரு புராணத்தை எடுத்திருக்கலாம். இன்னொன்று என்னென்னா, காந்திமதி அம்மன் வந்து பூலோகத்தில் மக்களை ரசிக்கிறதுக்காக வந்தவள் வந்து திருமுடி சிவனோட போகணும் அப்படிங்கிறதுக்காக தவம் இருக்கிறா. தவம் இருந்து சிவனோட தன் ஐக்கியமாகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருந்தது. அப்போது அந்த சிவன் வந்து உருவாகி இங்கே வராரு, பூலோகத்துக்கு வர. எப்படி வராருன்னா, சிறு லிங்கமாக, ரொம்ப சின்ன லிங்கமாக மூங்கில் தோட்டத்துக்குள்ளே, அதாவது மூங்கில் காட்டுக்குள்ளே வந்து உதயமாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அது யாருக்குமே தெரியாது. இங்கே வந்து பார்வதி தேவி காந்திமதியாக தவம் இருக்கிறா. யாருக்கு தெரியாது இவர் இங்கே உட்காந்துருக்கு, ஏன்னா சின்ன லிங்கமாக இருக்குது. அப்போது தினமும் இந்த ராமகோணர் அப்படிங்கிறவர் வந்து ராமபாண்டியர் மன்னருக்கு வந்து பால் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ பால் ஒவ்வொருத்தரையும் கொடுத்துக்கிட்டே வருவார். ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கால் தட்டி விழுறாரு. பால் ஃபுல்லாக அங்கே கொட்டுது. ஐயோ, ஃபஸ்ட் டைம் நம்ம இப்படி கொட்டிட்டோம், அடுத்த தடவை ஒழுங்காக கொண்டு போகலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு 4-5 தடவை அதே மாதிரி பண்ணும்போது அரசருக்கு கோவம் வருது. ஒரு தடவை தட்டி விழுந்தேன்னு சொன்னேன், ஓகேங்களாம். நீ ஒய்யாமையாக அந்த இடத்துல தட்டி விழுவ, எங்கே அந்த இடம் எங்கன்னு காமி, நீ ஏதோ தட்டி விழுந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறிய, எங்கே காமின்னு சொல்லிட்டு போய் காமிக்க சொல்கிற. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தோன்றாங்க இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல அப்படி என்ன தான் இருக்குது அப்படி சொல்லி தோண்டும்போது அங்கே குட்டி லிங்கம் இருக்குது. இந்த குட்டி லிங்கத்தை இவங்க தோண்டும் போது அது மண்டையில் காயம் பட்டுருச்சு. ஆமாம், லைட்டான ஒரு காயம் பட்டுருச்சு. காயம் பட்டுறது அங்கே ரத்தம் வருது. ஐயோ, ரத்தம் வருது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறவு அந்த மஞ்சள் அதெல்லாம் வச்சு அதை இது பண்ணிவிட்டு அடைச்சிட்டு அப்புறமா அந்த லிங்கத்தை, சின்ன லிங்கம், அந்த சின்ன லிங்கத்தை வந்து அவங்க அசிரியராக குரல் கேட்குது, நான் தான் நெல்லையப்பன் அப்படிங்கிறது, வேணுநாதர் அப்படிங்கிற பேரில் தொடங்குறாரு. அப்போ வந்து
இந்த லிங்கம் குட்டியாக இருக்குது, நாங்கள் வந்து இதை எப்படி நாங்கள் இது பண்ணுறதுன்னு அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப உயரமாக்கிடுவார். ரொம்ப உயரமாக வந்துடும் அந்த லிங்கம். இவ்வளோ உயரமாக வந்தால் நாங்கள் எப்படி அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னும் அவர் வந்து சரி அதுக்கு தக்கன நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை குறைக்கிறார். குறைச்சிட்டு அந்த லிங்கம் மட்டும்தான் இருக்குது. ஐயோ லிங்கம் மட்டும்தானே இருக்குது, ஆவுடை வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு லிங்கத்தை மட்டும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆவுடை இல்லாமல் எப்படி, ஆவுடை வந்தால் காந்திமதி வந்துடுவாள். உடனே ஆவுடையை எடுக்கிறாங்க. ஆவுடை வைக்கும்போது ஒவ்வொரு ஆவுடையாக வைக்கும்போது 21 ஆவுடைகள் அந்த லிங்கத்தில் வந்து பொறுத்துறாங்க. 21 ஆவுடைகள் வைத்து அந்த லிங்கம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான லிங்கமாக அங்கே காட்சி கொடுக்கிறது. இதை தான் நம்ம நெல்லையப்பர் கோயிலில் மிக அற்புதமான கோயிலாக இதை எடுத்துக்கிறோம். இந்த கோயிலில் அதுக்கப்புறம் காந்திமதி அம்பாள் வந்து இதில் என்ன ஒரு அற்புதம்னா, நெல்லையப்பர் கோயிலுக்கு அவரை தனியாக வச்சு கும்பிடுவாங்க, காந்திமதி தனியாக உட்கார்ந்துருப்பாங்க. அந்த காலத்தில் வந்து 2 பேருமே நெல்லையப்பர் தனியாகவும் காந்திமதி தனியாகவும் இருந்திருக்காங்க. 2 பேரும் தனித்தனியாக தான் தனி சந்நிதியை தனி கோயிலாக இருந்திருக்காங்க, ஒன்றா வைக்கலை. அப்போம்போது இந்த 2 பேரும் ஒரே இடத்துல கனெக்ஷன் பண்ணாதான் நெல்லையப்பரும் காந்திமதியும் அதாவது திருமண கோலத்துக்குள்ளே சேர்ந்து இருக்கிற ஒரு வைபவத்துக்குள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு அடுத்தால வந்து ஒரு அரசர் வந்து என்ன பண்ணார்னா, இந்த 2 அதாவது காந்திமதியும் நெல்லையப்பரும் இணைக்கிற மாதிரி ஒரு சங்கிலி மண்டபம் உருவாக்குறார். இந்த சங்கிலி மண்டபம் பார்த்திங்கன்னா கல்லில் சங்கிலி செஞ்சுருக்கும். அந்த சங்கிலி மண்டபம் தான் நெல்லையப்பரையும் காந்திமதியும் இணைக்கிற மாதிரி ஒரே கோயிலாக அமைக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நிச்சயமா நம்மளுடைய கோவில்கள் அப்படின்னு பேச போனாலே அதில் அற்புதமான வரலாறு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நானும் யோசித்தேன், ஏன் வந்து 2 சன்னதியில் தனித்தனியாக குடிக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பின்னாடி அற்புதமான கதைகளும் இருக்குது. இன்னும் திருவிழாக்களும் நிறைய வந்து நம்மளுடைய நெல்லையப்பர் கோயிலில் எடுக்கிறது வழக்கமாக இருக்குது. அம்மா அழகாக சொன்னீங்க, ஒரு சங்கிலி மண்டபம் அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து அந்த சங்கிலியால் பிணைச்சிருக்காங்க நெல்லையப்பரையும் காந்திமதி அம்பாளையும். இப்போ அங்கேருந்து வந்த நாயகனை வந்து நம்ம இந்த மாதிரி நெல்லையப்பரா மாற்றிட்டோம். தாமிரபரணி ஆறு பக்கத்தில் ஓடுது. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆறு வந்து தாமிரபரணி ஆறு. தாமிர சபையும் இங்கே தான் இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு 5 சபைகளில் தாமிர சபை நம்மளுடைய நெல்லையப்பர் கோவிலில் தான் அமைந்திருக்கு. நம்மளுடைய தாண்டவ மூர்த்தியும் அங்கே வந்து ஒரு தாண்டவம் நிகழ்த்தி இருக்கிறார். என்னென்ன திருவிழாக்கள் நம்ம அங்கே எடுக்கிறோம், என்னென்ன விழாக்கள் ரொம்ப விசேஷமானது நெல்லையப்பர் கோவிலுக்கு? இவங்க போனால் இந்த பலன் கிடைக்கும்னா யாரெல்லாம் போகலாமா? இதில் வந்து நீங்கள் தாமர சபை சொல்கிறீங்களா, அந்த தாமர சபைக்கு கூடம், நடராஜர் கூடம், அந்த கூடத்தின் மேல் தாமரையால் நெய்யப்பட்ட கூரை இருக்கு. ஆமாம், அதனால் அந்த தாமர சபை இங்கே வந்து தன் பொருணைங்கிறது தான் தாமிரபரணியாக மாறுகிறது. அதாவது தாமிரபரணி அப்படிங்கிறது, தாமிரம் அப்படிங்கிறது ஒரு செம்பால் செய்யப்பட்ட ஒரு பொருள். அது போக அந்த பரணிங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஆளுமை, அந்த உலகம் அப்படிங்கிறது. அப்போது இந்த பூமியை ஆளக்கூடிய தாமிரத்தை போன்று அந்த 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 பூரை வந்து ஒரு தாமிரமே தாங்கி பிடிக்கிறது போல் இருக்கும் அந்த நதியை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எப்பவும் எல்லா பக்கமும் நதிகள் வற்றும், அந்த தாமிரபரணி மட்டும் வற்றாது, எப்போவுமே ஓடிக்கிட்டே இருக்கும். அதிலுடைய பார்த்திங்கன்னா அந்த தாமிரபரணி வந்து தாமரத்தினுடைய தன்மை அதில் இருக்கும். அதனால தான் அதில் போடுற உணவுகள்லேருந்து எல்லாமே நல்ல ருசியாக இருக்கும். அதே தான் அந்த தண்ணியில் குளிச்சோன்னா கருப்பாயிரும். எப்படி நம்ம வந்து கலர் மாறுதல் கண்டிப்பாக அந்த நதிக்கு காமிக்கும். இந்த தாமிரம் வந்து எப்படி கருத்து போகுமோ அதே மாதிரி நம்ம உடம்புல அதோடைய இது வந்து மாற்றம் கிடைக்கும். அதனால் அந்த தண்ணிக்குள்ள பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. அதுவும் அந்த தாமிர சபைக்குள்ள இதுவும் ரொம்ப வலிமை. இந்த தாமிர சபை திருநாட்டியம் நடராஜர் நாட்டியம் வந்து இங்கே ரொம்ப விசேஷமானதாகவே சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இது நவராத்திரி அப்போ 9 நாள் நவராத்திரி அப்போ தேர் இருப்பாங்க இல்லையா, அந்த தேர் இருத்தல் வந்து இங்கே முக்கியமானது. இங்கே வந்து 3 தேர்கள் நம்ம முக்கியமான தேராக சொல்லுவோம், ரொம்ப பெரிய பவரான தேர். அந்த 3 தேர்களையும் திருநெல்வேலி தேரும் ஒரு பெரிய தேராக எடுத்துக்கப்பட்டுறது. இதில் உள்ள கட்டைகள், அந்த தேர் இழுக்கிற அந்த கட்டைகள் வந்து பயங்கர பலமானதான். அந்த காலத்தில் அந்த தேர் இழுக்கிறதுக்கு யானை கொண்டு இழுத்தாங்களாம், அவ்வளோ பலமானது. அதுவும் அந்த அந்த மரக்கட்டைகள் இன்னும் வரைக்கும் ஒரு இந்த கரையான் அரைச்சதோ ஒரு உளுத்து போனதோ எந்த இதுவும் இருக்காது. ஏன்னா அங்கே உள்ள அந்த மரத்தை வந்து மூலிகை சாற்றல் முக்கி அந்த மரத்தேரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக மூலிகை சாற்றினால் உருவாக்கப்பட்டதுனால இது எவ்வளோ நெடுங்காலமாக இருந்தாலும்
அது வந்து அதாவது மூலிகை சாற்றை முக்கி நல்லா பண்படுத்தப்பட்டு அதில் உருவாக்குனது. நல்ல நெல்லையப்பர் கோயிலுக்குள்ள உள்ளுக்கு நுழையும் போது பார்த்தீங்கன்னா மேலே கூரையில் நீங்கள் நுழையிற மேற்கூரையில் பார்த்தீங்கன்னா மரத்தினால் ஆன சிலைகள் உட்கார்ந்துருக்கும். மரச்சிலைகள் தான் நிறைய அந்த உள்ளுக்கு நுழைய. எப்போவுமே நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது கற்சிலைகளை பார்ப்போம். ஆனால் நெல்லையப்பர் கோயிலில் பார்த்தீங்கன்னா மரச்சிலைகளுடைய இது வந்து பவர் அதிகமாக இருக்கும். அதே சமயம் உள்ளுக்கும் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைலில் வந்து அங்கே மரத்தினால் ஆன மண்டபமும் இருக்கும். ஆமாம், அதுவும் நல்லா இருக்கும். அதனால இது வந்து ஏன் இந்த மரங்கள் மரத்துக்கு வந்து இங்கே முக்கியத்துவம் கொடுக்குன்னா, இந்த மூங்கில் காடுகள் மூங்கில் தோப்பு வந்து குருவுடைய தன்மை உடையது, ரொம்ப வலிமையானது. ஆனால் மரமும் அந்த குருவுடைய தன்மை உடையதுனால இங்கே வந்து ரொம்ப அறிவாளிகள், ரொம்ப புத்திசாலித்தனமானவங்க இங்கே வந்து போய் வேண்டுதல் வைக்கிறது. இங்கே சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாக ஒரு அதிபுத்திசாலித்தனமாக இருப்பாங்க. நிறைய எப்படி எதை செய்தால் அந்த மாதிரி ஏற்படுத்தலாம்ங்கிற தன்மை இந்த ஊருக்கே பொருந்தியதாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அந்த மரத்தன்மையும் சரி, மூங்கில் காடு நிறைந்ததும் எல்லாமே குருவின் அம்சமாக இருப்பதினால் இங்கே அறிவு, புதுமையான ஒரு கிரியேட்டிவான ஒரு திங்ஸ் உருவாக்குறது. அதே மாதிரி உறவு நிலைகளில் ஒரு பற்றுதல், ஈர்ப்பு இருந்து உறவுக்கு ஒருத்தர் ஒற்றுமையாக இழுத்து கொண்டு போகும் தன்மை வந்து இந்த கூட்டாக இழுத்து போகிற தன்மை வந்து இங்கே அதிகமாக இருக்கும். அதனால் இங்கே தெய்வீக தன்மை, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய லிட்ரேச்சர் தன்மை, குருவாக மாறக்கூடிய தன்மை, எப்படியும் ஒரு மனிதர் அப்படியே உருமாற்றத்துக்குரியதாக இந்த இடம் இருக்குது. அதனால பெண்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பூமியாக தான் இருக்கும். இது வந்து அதான் மனித குருவுடைய தன்மை முழுமையாக இருக்கிறனால ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நீங்கள் யார் படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு வரலாம். திருமண வைபவங்கள் இது வந்து கல்யாணம் முடிஞ்சோடனே நாங்கள் முதல் போகிற கோயில்னா நெல்லையப்பர் கோயிலில் போய் தான் போவோம். போயிட்டு அங்கே சுற்றிட்டு வந்துட்டு தான் அப்புறமா தான் எல்லா கோயிலும். ஆனால் நெல்லையப்பர் கோயில் அதாவது முதல் வருஷம் தொடங்கும் போது அங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். சூரிய பூஜை வந்து இங்கே விசேஷமாக இருக்கும். சூரிய பூஜை கார்த்திகை மாதத்தில் உள்ள ஒரு சூரிய பூஜை. கார்த்திகை மாதம் வந்து நம்ம உண்டு அன்னாபிஷேகம் எல்லாம் பண்ணோலே அந்த இடத்துல உள்ள முக்கியமான சூரிய பூஜைகள் முக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நவராத்திரி விசேஷ நாட்கள், அதே மாதிரி அம்பாளுக்குள்ள நாட்களும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். இதெல்லாமே திருமண வைபவங்கள் முடிச்சுட்டு போய் அங்கே போய் முதல் சந்திப்பாக நெல்லையப்பர் அம்மையும் அப்பனையும் பார்க்குற மாதிரி ஒரு இது. அப்புறம் வருஷப்பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு, எல்லா துவக்கத்துக்கும் முதன்மையாக போய் நம்ம குருக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி இங்கே வந்து எதையாச்சும் நம்ம தொடங்குறோம் அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்ம ஒரு காணிக்கை கொடுத்துட்டு நம்ம தொடங்கணும்னா அது முழுமையான வெற்றியை கொடுக்கும். அந்த மாதிரி செய்வோம். ரொம்ப அற்புதமான ஒரு கோவில், எல்லாரும் தரிசனம் பண்ண வேண்டிய கோயில். இந்த கோயில் வந்து தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இல்லையாமா? திருமுறையும் நிறைய திருமுறைகள்ல இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு கோவிலா இருக்கு. திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலம். இதுல இன்னொரு முக்கியமானது பிள்ளையார் வந்து இங்க முக்கியமான ஒரு பிள்ளையார் இருக்காரு. பொல்லா பிள்ளையார்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, பொல்லா பிள்ளையார். அந்த பொல்லா பிள்ளையார்னா அந்த கோயிலில் பொல்லா பிள்ளையார் வந்து என்னென்னா ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும். அந்த பிள்ளையார் இருக்கிற இடத்துல அந்த ஜன்னல் வழியாக குழந்தைங்களை வந்து உள்ளுக்கு கொடுத்து நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்காக அந்த ஜன்னல் வழியாக கொடுத்து பிள்ளையார்கிட்ட கொடுத்து வாங்குற மாதிரி வாங்குவாங்க. ஆசீர்வாதம். இப்போ நம்மளுக்கு வந்து பிள்ளைகளுக்கு ஒரு கண்டம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அந்த வந்து நம்ம கொடுத்து வாங்கினா அந்த பிள்ளைகள் வந்து ஆரோக்கியமெல்லாம் நீண்டு இருக்கும். அடிக்கடி உட முடியாத குழந்தைங்கள அந்த கோயிலில் போய் பொல்லா பிள்ளையார்கிட்ட கொடுத்து அந்த ஜன்னல் வழியாக கொடுத்து வாங்குறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இசைத்தூண்கள் இங்கே விசேஷமானது. நிச்சயமா ஒரு விஷயம் நம்ம சொல்ல முடியாது. நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோயிலை பற்றி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலை போயிட்டு நேரடியாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. போக்குவரத்து வசதி அப்படிங்கிறது திருநெல்வேலியிலேருந்து ரொம்பவே பக்கம்தான். நீங்கள் ரொம்ப தூரம் அலையணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை. திருநெல்வேலிக்கு பேருந்து போக்குவரத்தோ இல்லை ரயில் போக்குவரத்தோ எல்லாமே நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால அழகாக போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் அந்த தூண்களில் அந்த இசை கேட்குதா அப்படிங்கிறத உணர்ந்து பார்த்துட்டு வாங்க. அந்த தொடர்ச்சியான ஒரு சங்கிலி மண்டபம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். தாமிர சபை அதையும் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா நடராஜர் வந்து 5 சபைகளில் தான் நடனம் புரிஞ்சிருக்கிறாரு. அதில் தாமிர சபை வந்து நம்மள அம்பலத்தாண்டவர் இங்கேயும் பண்ணியிருக்கிறாருன்றதுனால இந்த இடத்துல அந்த சபையை பார்க்க வேண்டியது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி அற்புதமான மர வேலைப்பாடுகளில் இருக்கக்கூடிய சிலைகளை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். அதுவும் இன்றளவும் அதனுடைய தன்மை மாறாமல் இருக்கிறதுனால கட்டாயமாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. நல்ல வரலாறுமா. ஏன்னா ஒரு இடத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கும், அது திருநெல்வேலிக்கு இருக்குது. கோவிலில் நெல்லையப்பருக்கும் வரலாறு இருக்குது, காந்திமதி அம்பாளுக்கும் வரலாறு இருக்குது. கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே
ஒவ்வொரு இடமுமே ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய இடமா இருக்குன்னும் போது அதை போய் நம்ம தொடும்போது நமக்கும் ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் சொல்லுவோம்ல, அது கட்டாயமா வரும் நான் நம்புறேன். அந்த அனுபவம் பெறணும்னா கட்டாயமா நீங்களும் போயிட்டு நெல்லையப்பரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இன்றைய தெய்வ தரிசனம் ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோயிலுடைய வரலாற்று பின்னணி என்ன, நாம் சென்றால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத அற்புதமா நம்ம நேயர்களுக்காக விளக்கமா சொல்லியிருக்கீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றிமா. நன்றிமா.